Hello, long time. How are you? இல்ல போலாம் கொடுத்துக்க மாட்டேன். Take my number down. என்னது சார் சைடிஸ் கொடுத்துட்டு வரேன் வரேங்கிறா சார். தேங்க்யூ சரவணன். இது போதுமா இல்லை வேறு வேணுமா சார்? நோ நோ, ஐ எம் கம்ஃபர்டபுள். ஓகே. யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களை எல்லாம் இங்கே மறுபடியும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 5 வருஷத்தில் நீங்கள் எல்லாரும் வெல் ஆல்மோஸ்ட் எல்லாரும் செட்டில் ஆகிட்டீங்க. அதில் பாதி பேர் ஃபாரின்ல வேறு போய் செட்டில் ஆகிருக்கீங்க. இன்ஃபேக்ட் சிவில் படித்தா பில்டிங் மட்டும்தான் கட்டுவேன், வேற எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது இல்லாமல் டைமுக்கு ஏற்ற மாதிரி மச்சான், எங்கடா போற? அதனால் முக போட ஆரம்பிச்சிட்டேன். டெமஸ்ட் வந்துடுறேன். காலேஜில் உள்ள பெஸ்ட் பேட்ச் நீங்கள் தான். மச்சி சார் கொஞ்சம் பார்த்துக்கோ வந்துடுறேன். பசங்களை என்கரேஜ் பண்ண ஒவ்வொரு மச்சான் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ? நல்லா இருக்கேன்டா. ஜாப்ல எப்படி போயிட்டு இருக்கு? எங்க ஒர்க் பண்ற? நல்லா போயிட்டு இருக்குடா. அதே இடத்துல தான் எஸ்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மேட்ச் பேக் வச்சிருக்க? இருக்குடா. இந்தா என்னது இது? நமக்கு வேற எதுவும் செட் ஆகலடா. சைட் இன்ஜினியராக இருந்த வரைக்கும் எனக்கும் வேறு எதுவும் செட் ஆகலடா. இன்னும் அதே வேலையில இருக்க? ஆமாண்டா. எஸ்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஓஎம்ஆர் டிசிஎஸ்க்கு ஆப்போசிட்டில் ஒரு ஐடி பார்க் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. அங்கே என்ன மச்சான் பண்ற? அசிஸ்டன்ட் இன்ஜினியரா? அதே தானே மச்சான், நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. நீ ஜஸ்ட் ஸ்டூடெண்ட், நான் டிஸ்டிங்ஷன். எதிர்பார்த்த வேலை கிடைக்காம ஐடியில் தான் வேலை செய்ய வேண்டியிருக்கு. நீயும் ஃபீல்டை மாற்றிக்க. நான் சந்தோஷமாக தான்டா இருக்கேன். ஐம் டேக்கிங் 2 lakhs per month, யூனோ. ஐ எம் சிஇஓ. இப்போ ஃபெப்ரில் ஸ்விஸ் அனுப்புகிறாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி அங்கேயே செட்டில் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். இருக்கிற காம்படிஷனில் சிவிலுக்கு ஃபியூச்சர் இல்லைடா. டேய், உனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு சம்பளம் கம்மின்றதுக்காகலாம் பேசாதடா. உலகத்தோட ஃபியூச்சர் டிசைன் பண்ணுறதே ஒரு சிவில் இன்ஜினியர் தான். சரவணா, இது எவ்வளோன்னு சொல்லு. சரி, உங்களுக்குலாம் சென்னைன்னு சொன்னால் என்னடா ஞாபகம் வருது? எல்ஐசி பில்டிங், அண்ணா ஃப்ளைவர், வள்ளுவர் கோட்டம், ஸ்பென்சர் பிளாசா, இந்த மாதிரி எந்த ஊரை பற்றி வச்சாலும் அதோட முக்கியமான அடையாளத்தை ஒரு சிவில் இன்ஜினியர் தாண்டா உருவாக்கியிருப்பான். சரி சரி, வா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பட்டுக்கு இல்லைண்ணா, தப்பாக இருக்கு, எடுத்துங்க. இல்லை தம்பி, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. பார்த்தீங்கல்ல? அப்புறம் தம்பி, உன் வயசை விட அனுபவம் ஜாஸ்தி. தப்பாக இருக்குண்ணே, எடுத்துகிட்டு கட்டுங்க. இந்த கட்டுக்கெல்லாம் வேஸ்ட் ஆகும், பரவாயில்ல பார்த்துக்கலாம். எதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் கிளம்புங்க. நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க, எடுத்துகிட்டு கட்டுங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியர் வந்து சொல்லட்டும், அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் செய்கிறோம். நீங்கள் போங்க, கல்ல கொடுறா. ஏ பிளாக் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம் சார். பி பிளாக்ல சார் ட்ரிபிள் பெட்ரூம். சொல்லுங்க சார். கீழே அந்த கட்டு வேலை தப்பாக இருக்குது, கொஞ்சம் வந்து பாருங்க. வரம் போங்க. 2 என்ட்ரன்ஸ் இருக்கு சார். பி பிளாக் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் அண்ட் ட்ரிபிள் சார், பெட்ரூம். மேஸ்திரி கிட்ட வந்து என்னன்னு கேளுங்க, சொன்னா வரம் போங்க. சரவணா, என்ன பிரச்சனை? சார் கூப்பிட்றாரு பாரு, அங்கே போங்க. சாரி சார். 3 பெட்ரூம் ஃப்ளாட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை? சார், கீழே அந்த கட்டு வேலை தப்பாக இருக்குது சார். அதை இங்கே தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவியா? இல்லை சார், நான் சொல்ல அந்த மேஸ்திரி கட்டிகிட்டே இருக்காரு. அதை கிளைண்ட் எதில் தான் வந்து சொல்லுவியா? அது மேஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு தெரியுமா? நான் உன்ன மாதிரி இருக்கும்போதுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவர் எப்பயும் பர்ஃபெக்டாக வேலை செய்வார். இல்லை சார், தப்பாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இருக்கட்டும், இடிச்சு கட்டு. இதில் புதுசா அதை வாரத்துக்கு 2 தடவை இடிச்சு கட்டுறீங்கல்ல? இல்லை சார், நான் இன்சார்ஜாக இருக்கும்போது தப்பா நான் என்ன தானே கேட்பீங்க? உன்ன மாதிரி பேசுகிறவங்க 1000 பேர் நான் பார்த்துருக்கேன். உன் மைண்டில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டா போய் ஆரம்பிச்சிட வேண்டியதானே? ஏன் வேலையை கூட சொல்லி உன் இன்டெலிஜென்ஸை ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணாத. விஷயம் தான் வேலையை பாரு, இல்லை போயிட்டே இரு. நம்ம என்னமோ ஒழுங்காக நடக்கிற வேலையை கெடுக்கிற மாதிரியே பேசுகிறானுங்க. டேய், எல்லா இடத்துலையும் புதுசாக வேலைக்கு செய்கிறவனுக்கு இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும். அது போய் பெருசாக பேசிக்கிட்டு மற்ற இடத்துல வேலையை ஒழுங்காக செய்யலாம் பிரச்சனை இருக்கும். இங்கே ஏன்டா வேலையை ஒழுங்காக செய்கிறேன்னு பிரச்சனை. அதை விடு மச்சான், இந்த குடி. இல்லை வேணாம் மச்சான். டேய், அந்த ஆள் உங்ககிட்ட இப்படி பேசுனதே ஞாபகம் இருக்காதுடா. டேய், மொக்க வாங்கினா நான் தானே, அவருக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? இதுக்கப்புறம் அங்கே போய் நிற்கணும்னாலே கூச்சமாக இருக்குது. அதுக்கு இனிமேல் எங்கள் வேலைக்கு போக முடியுமான்னு தெரில. புரியுது. என்ன பண்ணலான்னு இருக்கேன்? ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் நானே தனியாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன்ப்பா. பண்ண முடியும் நம்பிக்கை இருக்கா உனக்கு? பண்ணுவேன்ப்பா. சிட்டி கவுட்டரில் 3/4 ஒரு கிரவுண்ட் இடம் வாங்குற அளவுக்கு பணம் இருந்தால் போதும். கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்தில் உங்கள் அம்மா ஆசைப்பட்டு கேட்டு நான் எதுவுமே செய்யலை. என் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம், உன்னோட படிப்பு, உங்கள் அக்காவோட படிப்பு, அப்புறம் அவளோட கல்யாணம், இதுக்கே சரியாக போச்சு என்னோடய சம்பாத்தியம்லாம். ரிட்டையர் லைஃப்லையாவது பொண்டாடி கேட்குற எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும்னு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருக்கேன். அதை நான் கொடுக்குறேன்ப்பா. எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? குன்றத்தூர் சைடில் ஒரு கிரவுண்ட் இருந்தால் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு 40-50 ரூபாய்க்கு. இல்லை பாய், நீங்கள் எல்லாமே பெரிய ப்ராப்பர்ட்டிஸ் தான் டீல் பண்ணுறீங்கன்னு தெரியும். எங்கள் எம்டி மாதிரி பெரிய பிஸ்னஸ் பண்ணுற நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி நீங்கள் தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அதான் ஒரு சென்டிமெண்ட்டாக. கண்டிப்பாக தம்பி, பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி பாய். கோவூரில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. சொல்லுங்கள் பாய். ஹலோ ராஜேஷ்,
கொவ்வூர் பக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொன்னியா, இருக்கா? இருக்கு பாய். அதை பார்க்கறதுக்கு நாளை காலையில் ஒரு பார்ட்டி வர்றாங்க பாய். சரி, அந்த பார்ட்டிக்கு மத்தியானம் மேலே வர சொல்லு. நான் காலையில் ஒரு பார்ட்டி கூப்பிட்டு வரேன். நல்லா இருக்குடா. பக்கத்து பிள்ளைங்க கூட வென்டிலேஷன் நிறைய இடம் விட்டு கட்டி. இது ஓகேவா? ஓகே தான் பாய். சரி, அப்போ ஏசி போட்டு பார்த்துடலாம். அதெல்லாம் கரெக்டாக பார்க்கணும்ப்பா. கொஞ்சம் அசந்தாலும் ஏமாத்திடுவானுங்க. இல்லைப்பா, இவர் அந்த மாதிரி ஆள் இல்லைப்பா. ம். இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பக்கூடாதுப்பா. பார்த்துக்கிறேன்ப்பா. இந்த தொழிலில் எல்லா தப்பையும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோ. 3 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சு நிம்மதியாக இருந்தாலே போதும். சரிப்பா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இன்னைக்கு ஓனரோட சிட்டிங்க. நேராக பாய் கூட்டின்னு போய் முடிக்க போகிறோம். எத்தனை ஃப்ளாட்ஸ் கட்டுற? 20. ஸ்விம்மிங் பூல் இருக்கா? நாங்கள் இன்னும் அவ்வளோ பெரிய பில்டர்ஸ்லாம் ஆகலாமா? இதோ இது எப்படி இருக்கு? ஹாய்டா. ஹலோ. அடா, டேய், காலிலேருந்து 2-3 டைம் ஃபோன் அடித்தேன். பாய் ஃபோனே எடுக்க மாட்டேறாரா? இப்போ கூட ஃபோன் பண்ண அந்த ஆளுக்கு எடுக்க மாட்டேன்றாரு. சரி, லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இல்லைன்னா என் பிரின்சிபல் பிரபு சார் உன்னை கூட்டிட்டு வான்னு சொல்வார். ஒரு நிமிஷம் இருங்க. உங்கள் ஃபோன் கொஞ்சம் கொடுங்களேன். ஹலோ, யாருங்க? பாய், நான் கார்த்தி பேசுகிறேன் பாய். தம்பி, 2 தடவை ஃபோன் அடித்து நான் எடுக்கலைன்னா நான் அவாய்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணிங்கன்னா அது ரொம்ப இன்டீசென்ட்டு. பக்கத்தில் சரவணா இருந்தால் ஃபோன் கொடுங்க. ஒரு நிமிஷம். பாய் உங்கள்கிட்ட பேசணுமா? பேசு. சொல்லுங்கள் பாய். தம்பி, வேலையை விட்டு சொல்லாமல் நின்றுட்டீங்களா? அப்படிலாம் இல்லை பாய். யார் சொன்னது? நேற்று உங்கள் எம்டி பார்த்தேன், அவர் தான் சொன்னார். தனியாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண நினச்சேன், அதான் வந்துட்டேன். இதில் என்ன பாய் இருக்கு? உனக்கு ஒன்றும் இல்லை தம்பி. இன்றைக்கி நான் ஓரளவுக்கு செட்டிலாக இருக்கேன். அதுக்கு காரணம் உங்கள் எம்டி தான். நீங்கள் சொல்லாமல் வேலையை விட்டு போனது அவருக்கு பிடிக்கல. அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி எந்த வேலையும் செய்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. தம்பி, நீங்கள் வேறு யாராவது ஆள் வச்சு பார்த்துக்குங்க. சரிங்க பாய், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நம்ம எம்டி ஏதோ சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ண போற? ஏங்க, இந்த ஆள் மட்டும் தான் மீடியேட்டரா? ஊரில் 1000 பேர் இருக்கான். சாஸ்திரி சாருங்களா? எஸ், நீங்கள்? சார், உங்ககிட்ட ஒரு லேண்ட் விஷயமா பேசணும். நீங்கள் எப்போ ஃப்ரீன்னு சொன்னீங்கன்னா ஈவினிங்கே மீட் பண்ணலாமே. என் வீட்டில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு அட்ரஸ் தெரியும்ல? உங்கள் கார்டு இருக்குது சார் என்கிட்ட. இந்த ஃப்ளாட்டு மாதிரி தான் இருக்குது. ஓல்டு நம்பர், நியூ நம்பர். இது 64A, அது 64/A. ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கடா. ஃபோன் பண்ணி கேள்றா. ஒரு நிமிஷம். ஹலோ. ஹலோ சார், சொல்லுங்கள். உங்கள் ஃப்ளாட்டு கீழே தான் சார் நிற்கிறோம். ஆனால் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது சார் நம்பரு. நான் அவசரமாக எங்கள் அரும்பாக்கம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். கார்டில் அட்ரஸ் இருக்குது, அங்கே வந்துடுறீங்களா? சரி சார். யுவர் ஐடியா இஸ் குட். பட் இனிமேல் தான் இடம் வாங்கணும்னு சொல்கிறீங்க, அதுவும் சிட்டிக்கு வெளியே. ஆமாம் சார், ஆனால் அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்? நான் வேலையை விட்டு நின்ட்டேன். அதனால் எங்கள் எம்டி மேலே ரொம்ப கோவமாக இருக்கார். அவருக்கு தெரிஞ்ச மீடியேட்டர்ஸ் கூட எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் அவர் கோச்சிப்பாருன்னு தயங்குறாங்க சார். நோ 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 நோ, யூ ஆர் டோட்டலி மிஸ்டேக். உங்கள் எம்டியோட நான் 15 வருஷமாக பழகிட்டு இருக்கேன். அவர் அப்பேற்பட்ட ஆள் இல்லை. அந்த கான்ட்ரரி உங்களை என்கரேஜ் பண்ணணும் தான் சொல்லுவார். அதான் சார் உங்ககிட்ட முதலே சொல்லிடலான்னு. நோ ப்ராப்ளம், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். சிட்டிக்கு வெளியே 1.5-2 கிரவுண்ட் இல்லையா? ஆமாம் சார். கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. சிட்டிக்கு வெளியே கட்டினா யார் வாங்குவா? நான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி இடம் வாங்கி கொடுத்து அவங்களும் ஃப்ளாட்ஸ் கட்டி இப்போ விற்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சார், எப்படி சார் பண்ணலாம் அதை? நீங்களே ஒரு நல்ல ஐடியா வந்தால் சொல்லுங்கள் சார். இன் மை பர்சனல் ஒப்பீனியன், சிட்டிக்குள்ளே கட்டினீங்கன்னா பெட்டர். அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுமே சார். ஆனால் ரிஸ்க் இல்லையேப்பா. கடைக்கால் பூஜை போட்ட உடனே எல்லா ஃப்ளாட்ஸும் புக் ஆகிடும். அப்புறம் நீங்கள் சேஃபாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். சேலையூரில் ஏன் இடமே இருக்குது, வந்து பாருங்கள். இந்த இடத்த வாங்க போகிறேன். இல்லைடா, நான் மேடா இதெல்லாம் பண்ணுறது. நான் ஏதோ ஒரு 50-60 லட்சம் ரேஞ்சில் பண்ணலான்னு நினச்சேன். மீடியேட்டர் தான் என் இடமே ஒன்று இருக்குது பார்க்குறீங்களான்னு கேட்டார். சும்மா ஆசைக்கு வந்து பார்க்குறோம். ஆனால் மச்சான், இந்த இடத்துல பண்ணணும் ஏன் செம்மையாக இருக்கும்டா. இன்னும் கொஞ்சம் பணம் மட்டும் இருந்துச்சுன்னு ஏன் அசால்ட்டு பண்ணலாம். எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கான்டாக்ட்ஸுக்கு சிமெண்ட்டு கம்பியெல்லாம் கிரெடிட்டில் வாங்கிடலாம். என்னடா இவ்வளோ ஈஸியாக சொல்கிறேன்? சொந்தருக்கு அங்கே இங்கே அலைஞ்சு வட்டி பணத்தை வசூல் பண்ணி கொடுக்குறத விட இதை பண்ணிடலாம் போல இருக்கு. அவ்வளோ ஈஸியாக இருக்கு. ஆமாம் மச்சான், அவ்வளோதான். உலகத்திலே ரொம்ப ஈஸியான இன்கம் சோர்ஸ் ரியல் எஸ்டேட் தான்டா. ஆரம்பத்தில் கஷ்டப்படுறதுலாம் வேறு. இப்போ எங்கள் எம்டி எடுத்துக்க, முதல்ல இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராஜெக்டில் தான் ஆரம்பித்தார். இப்போ மீடியேட்டர்ஸ் கிட்ட 100 ஏக்கர் கேட்டிருக்காரு. பெரிய டவுன்ஷிப் ஒன்று பிளான் பண்ணிருக்காரு. எத்தனை வருஷத்தில்? 12 வருஷத்தில். கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருந்தால் போதும், பெருசாக வந்துடலாம்டா. மச்சான், பணம் வாங்குற வரைக்கும் பயம் தெரியல. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்கு. ஏன்டா?
இல்லை மற்றவங்களுக்காக 4 கோடி 5 கோடிலாம் வாங்கி டீல் பண்ணியிருக்கேன். ஏன் 10 கோடி 20 கோடியை கூட ஒரே இடத்துல பார்த்துருக்கேன். அப்போல்லாம் ஒன்றும் தெரியல. ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நமக்குன்னு இவ்வளோ காசு எடுத்துகிட்டு வந்தப்போ தான் பயமாக இருக்கு. ஒன்றும் தப்பாகாதில்ல? ஏன்டா பயப்படுற? இந்த வாரத்தில் இடத்த ரெஜிஸ்டர் பண்ணுவோம், எல்லாம் கரெக்டாக நடக்கும். ஆனால் மச்சான், நீ சொன்ன டைமில் காசு வரல, எல்லாரும் காலி. சுந்தர் ரொம்ப மோசமானவன். அதனால தான் நான் அவங்ககிட்ட சொன்னேன் எப்படியாவது முடிச்சுக்குவோன்னு. ஆ வாப்பா வா. வணக்கம் சார். வா வா வா. என்னப்பா விஷயம்? உங்கள் இடத்த நாங்களே வாங்கலாம் டிசைட் பண்ணிட்டோம். அவ்வளோ பெரிய அமௌண்ட் நீங்கள் எப்படி ரெடி பண்ணீங்க? அது ரெடி பண்ணிட்டோம் சார். வெரி குட்ப்பா. உங்கள் மொதல் ப்ராஜெக்டே நான் கொடுக்குற இடத்துல போட போகிறீங்கன்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் உங்கள் எம்டியோட பெரிய லெவலுக்கு வரணும், ஆண்டவனை வேண்டிக்கிறேன். சார் அப்பா அம்மாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடா. சார் எங்கள் அப்பா. நமஸ்காரம். அப்பா சாஸ்திரி சார். அம்மா வணக்கம். அது பிரபு அவங்க அம்மா. ரொம்ப சந்தோஷம்மா. அற்புதமாக பசங்களை வளர்த்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நீங்கள் வேணா பாருங்க, இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸாக வர போகிறாங்க. சரவணா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணோம். உள்ள ஸ்டாம்ப் பேப்பர் டைப் பண்ண கொடுத்துருக்கேன், வாங்கினது. ஓகே சார். எங்க இந்த பையன் ரவுடி பசங்களோட சேர்ந்து வாழ்க்கையை வீணாக்கிப்பானோன்னு பயந்தேன். அவனையும் உன் கன்ஸ்ட்ரக்ஷன்ல பார்ட்னரா சேர்த்துக்கிட்டேன். இப்போ அவன் வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. சொல்லு மச்சான். கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை என்ன போயிட்டு இருக்கு? சிஎம்டியில் அப்ரூவல் கொடுத்துருக்கேன்டா. பிளானை ஒரு 10 டேஸில் வந்துடும். தேங்க்ஸ். அப்புறம் சாயங்காலம் நம்ம சைட்டில் போர்டு வைக்க போகிறோம். நீ வரியா? ம், வரேன். மச்சான் காசு வந்துடும்ல? டேய் போர்டு வச்சிட்டோம்டா. நாளைக்கு காலைல என்கொயரி வரும் பாரு. தெரிஞ்சவங்களாம் சொல்கிறாங்க ரியல் எஸ்டேட் ரொம்ப டவுன் ஆயிடுச்சுன்னு. சும்மா சொல்லுவானுங்கடா, அதுக்கெலாம் நீ பயப்படாத. அந்த ஏரியாலேயே நிறைய ஃப்ளாட்ஸ் விற்காமல் இருக்குது. ஸ்கொயர் ஃபீட் 4500 போகிற இடத்துல நம்ம 4000 தான் போட்டிருக்கோம். கார் பார்க்கிங் ஸ்பேஸ் வர பக்காவாக விட்டுருக்கோம். வாசலாம் வர பக்காவாக இருக்குது மச்சான். நாளைக்கு காலைல பாரு எத்தனை என்கொயரிஸ் வருதுன்னு. ஹலோ, எஸ்பி கன்ஸ்ட்ரக்ஷனுங்களா? ஆமாம். இங்கே சேலையூர் மீனாட்சிபுரத்தில். ஆமாம் சார், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் தான் சார். டேய் சொன்னல, அதுக்குள்ளே என்கொயரி வந்துச்சு பாரு. சொல்லுங்கள் சார். 2 BHK 3 BHK உங்கள் ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவையான ஆர்டர் கூட பண்ணி கட்டிக்கலாம் சார். கட்டுங்க, அது உங்கள் இடத்துல கட்டுங்க, அடுத்த இடத்துல கட்டாதீங்க. என்னது? நீ போர்டு வச்சிருக்க இடம் என்னோட ப்ராப்பர்ட்டியா? ஹலோ, போன வாரம் நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். நாங்கள் நான் 2 வருஷத்துக்கு மேலே ரிஜிஸ்டர் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணேன். சிஎம்டியில் அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கேன், போய் செக் பண்ணியா? என்னப்பா பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணுறீங்க, டாக்குமெண்ட்ஸை சரியாக செக் பண்ண மாட்டீங்களா? என்ன சார் சொல்கிறீங்க? நீங்கள் வாங்கியிருக்கிற இந்த இடம் ஒரு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி. கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு சார். நாங்கள் எல்லாம் கரெக்டாக பார்த்து தான் வாங்கினோம். என்ன பார்த்தீங்க? இந்த இடம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வேல்ராஜ்ன்ற பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. வீடு கட்ட அப்ரூவலும் வாங்கிட்டாரு. ஆனால் அதே இடத்த 6 மாதத்துக்கு முன்னாடி ஜெயராமன்றவரும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அவர் பொசிஷன் எடுக்க போகிற நேரத்தில் தான் அவருக்கே தெரியும் இந்த இடத்து மேலே கேஸ் இருக்குன்னு. சார், கேஸ் இருக்கும்போது எப்படி சார் நீங்கள் அப்ரூவல் கொடுத்தீங்க? அதெல்லாம் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாது. எங்களுடைய ஜாப் டாக்குமெண்ட்டில் இருக்க இடத்த ஸ்பாட் இன்ஸ்பெக்ட் பண்ணி கரெக்டாக இருந்தால் அப்ரூவல் பண்ணுவோம். ஏதோ தெரிஞ்ச பசங்களாக இருக்கீங்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நான். இல்லாட்டி உங்கள் இடத்தையும் அப்ரூவ் பண்ணியிருப்போம். அப்புறம் பேங்க்கில் லோன் வாங்க போகிறப்போ இல்லை வீடு கட்ட போகிறப்போ தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை தெரிஞ்சிருக்கும். சார், இப்போ என்ன சார் பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. ஜேயிலேருந்து மேயர் வரைக்கும் சிங்கிள் விண்டோ ஆக்கிட்டாங்க. ஒன்று வித்தவனை பிடிச்சி கிளியர் பண்ண வைங்க, இல்லை பணத்தை திரும்பி வாங்க பாருங்கள். வேறு வழியே இல்லை. சார், அந்த இடத்து மேலே கேஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சும் அதே இடத்துக்கு இன்னொருத்தருக்கு எப்படி சார் அப்ரூவ் கொடுத்தீங்க? டாக்குமெண்ட் சரியா முதல்ல ஏன் சார் ஸ்டாப் பண்ண மாட்டேன்றீங்க? டேய் சரவணா, ஒரு நாளைக்கு இந்த மாதிரி 100 டாக்குமெண்ட்ஸ் வருது. ஒரே இடத்த 10 பேர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம எவ்வளோ தான் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் ஏமாத்திடுறாங்க. நம்ம சிஸ்டத்தில் அவ்வளோ லூப் ஹோல்ஸ் இருக்குது. சாஸ்திரி பேரில் 6 கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. 1 மட்டும் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு. மீதி 5 கேஸும் கொடுத்தவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க. ஏன் சார்? கோர்ட்டுக்கு போனால் அந்த கேஸ் எப்போ முடியும்னு யாருக்கும் தெரியாது.
அப்படியே நமக்கு ஃபேவராக முடிஞ்சாலும் நமக்கு அந்த பணம் கிடைக்குமான்றது சந்தேகம்தான். வேணா ஏமாத்தினவனுக்கு ஒரு 6 மாதம் தண்டனை வேணால் வாங்கி தரலாம். சார் இப்போ என்ன சார் பண்ணுறது? முடிஞ்ச அளவுக்கு அவனை பிடிக்க ட்ரை பண்ணுங்கள். அவன் செலவு பண்ணது போக மீதியாவது கிடைக்கும். எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம். ஃப்ராடு பசங்க கரெக்டான அட்ரஸை கொடுப்பாங்க. 5 மாதத்துக்கு முன்னாடியே அவன் மேலே கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அவனை ஃபாலோ பண்ணிட்டு போன பெட்ரோல் போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அந்த அட்ரஸ்ஸு அயனம்பாக்கம் ரோட்டில் இருக்கிற எஸ்பி அப்பார்ட்மெண்ட்ஸ், வானகரம். நான் இங்கே இந்த எஸ்பி அப்பார்ட்மெண்ட்ஸ் எங்கே இருக்குது? ரைட்டில் திரும்பினீங்கன்னா ஃபஸ்ட் பில்டிங். ஓகே. டேய் கார்த்தி, என்னடா சாஸ்திரிடா? இதை வச்சுக்க. ஆமாண்டா. யாரா அது? என்னையா தெரில? சரவணா நீயா? என்னப்பா இது இந்த நேரத்தில் வந்து இவ்வளோ இண்டஸ்ட்ரியாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? வாட்ஸ் த டைம்? ஃப்ராடு. என்ன ஏமாத்த ட்ரை பண்ணுற? ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டா எங்களுக்கு தெரியாதா? யாரா ஃப்ராடு? மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு தெரியுமா? சாஸ்திரி, what happened? What happening here? நத்திங்மா, நோ ப்ராப்ளம். புருஷன் 2 கோடி ரூபாய் ஏமாத்திட்டு ஓட பார்க்கறான். டேய், எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுறா. அனாவசியமா குடும்பத்தை இழுக்காத. அடுத்த ராத்திரில வந்து ரவுடி தினம் பண்றீங்களா? போலீஸ் ஃபோன் பண்ணுவேன் தெரியுமா? நீ என்னையா போலீஸ் கூப்பிடுறது? நானே போலீஸ் கூப்பிடுறேன். உன் மூஞ்சிக்கெல்லாம் ஃபேமிலி வேற. ஃப்ராடு. மரியாதையா என் பணத்தை திருப்பி கொடு. ஏய், stop this nonsense I say. What is the meaning of coming to my house at this bloody hour and behaving indecently? ஒரு வார்த்தை கூட என்னன்னு சொல்லாம. ஏய், ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. வேற ஒருத்தன் இடத்த உன் இடம் சொல்லி விட்டுட்டு என்ன ஏமாத்த ட்ரை பண்றியா? அது ஏன் இடம் இல்லன்னு யாரா சொன்னது? அந்த இடத்தோட ஓனர் ஜெயராம்னு இருக்கு. சிஎம் டேவுக்கு அப்ரூவல் போய் கேட்டா ஒரே இடத்துக்கு எப்படி 2 பேர் அப்ரூவல் கேட்பீங்கன்னு கேக்குறான். பத்தாவதுக்கு அது மேல கேஸ் வேற இருக்கு. இந்த சின்ன விஷயத்தை என்ன ஏதுன்னு கூட ப்ராப்பரா விசாரிக்காம இந்த நேரத்துல வந்து எங்க வீட்டுல கலாடா பண்றீங்களே. எதையா சின்ன விஷயம்? வாயை மூடுறா. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏண்டா, அது ஏன் இடம் இல்லைன்னா நேஷனலைஸ் பேங்க்ல அதுக்கு மேல எனக்கு லோன் கொடுப்பானா? சொல்லு, லோன் கொடுப்பானா? மா, அந்த பேக் எடுத்துட்டு வாமா. ஏண்டா, எவனோ ஒருத்தன் என் நிலத்து மேல போலி டாக்குமெண்ட் தயார் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கானா? அதுக்காக என் மேல சந்தேகப்படுறதா? இந்தாங்க. நீ உள்ள போ. பார், பேங்க்ல அந்த ப்ராப்பர்ட்டிக்கு மேல எனக்கு லோன் கொடுத்ததுக்கான டாக்குமெண்ட் பாரு. உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க. சீட்டிங் கேஸ் இருக்கு. ஏய், நீ சும்மா இரு. உங்களை எப்படி நம்ப சொல்றீங்க? ஊர்ல எந்த பெரிய மனுஷன் மேல நான் கேஸ் இல்ல. 24 வருஷமா இந்த மீடியேட்டர் தொழில் பண்ணிட்டு இருக்கேன். more than 10,000 properties I have dealt with. ஏதோ 1 2 அப்படி இப்படி வரும், கேஸ் வரும். எதுவா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன்டா. என் லைஃப்ல எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன், இனி ஃபேஸ் பண்ணுவேன். சார், தெரியாம பெருசா ஆசைப்பட்டேன். உங்க இடத்த நீங்களே வச்சுக்கோங்க. என் பணத்தை கொடுத்துருங்க. இது பாரு தம்பி, நாளைக்கு உன்னை பேங்க் கூட்டு போறேன். என் இடத்துல எந்த வில்லங்கமும் இல்லை, நான் ஒரு வில்லன் இல்லைன்னு உனக்கு ப்ரூவ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமும் உனக்கு இடம் வேணாம் பணம் தான் வேணும்னா பணத்தை தாராளமாக கொடுத்துட்றேன். ஏன்னா ஏற்கனவே இந்த இடத்து மேலே 50 லட்ச ரூபா அதிகமாக எனக்கு ஒரு ஆஃபர் இருக்கு. உங்கள் அப்ரோச் பிடிச்சிருந்து அதனால உங்களுக்கு கொடுத்தேன். என்ன சொல்றீங்க? ஏய், என்னாச்சு? டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கு, இல்லைன்னா அது மேலே லோன் கொடுப்பாங்களான்னு கேட்குறாரு. சரி, அதான் மேனேஜரை பார்த்து பேசிடலான்னு. வாங்க உட்காருங்க. என்ன டவுட் சார் கிளியர் பண்ணணும்? சார், நான் இவர்கிட்ட ஒரு இடம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணேன். ஆனால் அதே இடம் வேற ஒருத்தர் பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சிஎம்டிஏவில் அப்ரூவல் தர மாட்டேன்றான். அதுக்கு அந்த இடத்து மேலே கேஸ் வேறு இருக்குது. ஆனால் இவரை கேட்டால் அந்த இடம் இருந்து தான் அந்த இடத்து மேலே 75 lakhs லோன் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாரு. உண்மைதான். அந்த இடத்துக்கு லோன் கொடுத்ததுக்கான எவிடன்ஸ் சொல்லு மகேஷ். டேய் பிரபு, அண்ணன் ரிலீஸ் ஆகிறாரா? அவர் கூட போனோம். நீ எங்கடா இருக்க? கலெக்ஷனில் இருக்கான். எல்லாம் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டி மேலே இவர் 75 லட்ச ரூபா லோன் வாங்க. போன மாதம் அந்த ப்ராப்பர்ட்டி விற்க போகிறதா சொல்லி பணத்தை செட்டில் பண்ணி டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு போயிட்டார். நம்ம சிஸ்டமே இப்படி தான், யாருக்கும் எந்த அக்கறையும் கிடையாது. சர்வே நம்பர் 111 இருக்கும். ஆனால் சர்வே நம்பர் 111 ஏன்னு படிச்சுட்டு டாக்குமெண்ட் தப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பேர் பத்மநாபன் இருக்கும்.
ஆனால் அதை பத்மநாதன் படிச்சுட்டு டாக்குமெண்ட் தப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நாம தான் கரெக்டாக செக் பண்ணணும். சின்ன பசங்க கொஞ்சம் பதறிட்டானுங்க. அதான் சார், நானே உங்களை கூட்டிட்டு சிஎம்டிஏ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்னு எல்லா இடத்துலையும் இருக்கிற எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன். டேய், சுந்தர் வெளில வர்றாரு, நான் போய் அவரை ரிசீவ் பண்ணோம். எல்லாத்தையும் கிளியர் பண்ணுற வரைக்கும் இந்த ஆளை விட்டுறாது, சரியா? நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாதடா. வர சிக்னலில் நான் இறங்கிக்கிறேன். எனக்கு ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்குது. நீங்கள் நேராக சிஎம்டி வந்துடுங்க, நான் அங்கே வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஏங்க, எங்கள் மேட்ரு கிளியர் பண்ணிட்டு நீங்கள் எங்கே வேணால் போங்க. இன்னும் என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரல? நம்பிக்கை எல்லாம் அப்புறம். இந்த 4 நாளாக நான் பட்ட கஷ்டம் எனக்கு தானே தெரியும். அண்ணா, வர சிக்னலில் ரைட் எடுத்துக்கோங்க. இப்போ ஏன்டா அந்த பக்கம் போகிறோம்? இல்லை, சாந்தி காலேஜ் கிட்ட வெயிட் பண்ணுறா. ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு போயிடலாம். எவ்வளோ நேரம் ஆகும்? 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். சீக்கிரம் வா, எனக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. நீ வாயா, ஒரு டீ சாப்பிடுவோம் வா. ஹாய். எனக்கு தெரியாமல் டெய்லி என்னை ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஓ, பின்ன எப்படி நான் மெசேஜ் பண்ணதும் கரெக்டாக 10 மினிட்ஸில் வந்து நிற்கிறேன்? இல்லை, இந்த பக்கமாக ஒரு வேலையாக வந்து உங்கள் மெசேஜை பார்த்தேன், அதான். 97லேயே எனக்கு இதே ப்ராப்ளம் வந்துச்சு. ஆமாம், ஆனால் சால்வ் பண்ணிட்டேன். ஏய், வண்டியில் ஏறு. நான் எவ்வளோ நாள் பணம் கொடுக்காம ஏமாத்திட்டே இருப்பேன். டேய், வண்டியில் ஏறு. ஒரு நிமிஷம் இருங்க. யாரு நீங்க? அதனால பற்றி உனக்கு தெரியாது, போயிடு. ஏய் சரவணா, எனக்கு 2 hours தான் கிளாஸ். சரவணா, வெளியில் போகலாம். சரவணா, டேய், சாஸ்திரி யாரோ 2 பேர் சும்மா வந்து தூக்கி போகிறாங்கடா. அந்த பக்கம் என்னடா? டேய், வாடா. எங்கடா போனா அவன்? யார் நீங்க? என்ன வேணும்? சாஸ்திரி சார். எந்த சாஸ்திரி? எந்த சாஸ்திரியா? உங்கள் ஹஸ்பண்டுங்க. உள்ள வாங்க. அந்த ஆள் என் ஹஸ்பண்ட்லாம் கிடையாது. வருவான், 2 நாள் இருப்பான், போயிடுவான். அப்போ இந்த பொண்ணுங்க? அந்த பொண்ணுங்களை நேற்று பார்த்தீங்க? இல்லைங்க, அவர் இங்கே தாங்க வந்தார். வெளியே வர சொல்லுங்க மரியாதையா. ஆமாங்க, வந்தாருங்க. 2 நிமிஷம் கூட இல்லை, பேக் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அவ்வளோதான். தொழில் பண்ணுற இடத்துல வந்து கலாட்டா பண்ணாதீங்க ப்ளீஸ். கிளம்புங்க. இருடா, பார்த்துட்டு வரேன். ஹலோ, நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு உள்ளே போயிட்டே இருக்கீங்க. முதல்ல 2 பேரும் வெளியில் போங்க. ஏங்க, பிரபுவும் அவன் ஃப்ரெண்டும் உங்களை பார்க்கணுன்னு வந்திருக்காங்க. என்னடா இந்த நேரத்தில்? சரவணன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னாங்க. ஓ, சார் தான் என் பணத்தை எடுத்து ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுத்ததா? எதுவாக இருந்தாலும் பணத்தோடு வாங்க, காலையில் பேசிக்கலாம். அண்ணே, சின்ன பசங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம். ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, காசு திருப்பி கொடுத்துறோம். நீங்கள் எவன்ட்ட வேணால் காசு கொடுத்து ஏமாந்துட்டு போங்க. இந்த சுந்தர் ஏமாந்தான்னு இருக்கக்கூடாது. உங்களுக்கு நான் 2 நாள் டைம் கொடுத்தேன்னா என் கூட இருக்கவெல்லாம் என் பணத்தை எடுத்து அவன் ரொட்டேஷன் பண்ணுவான். கண்டுபிடிச்சி கேட்டா 2 நாள் டைம் கொடுங்க, செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்லுவானுங்க. என் மேலே இருக்கிற பயம் போயிடும். உன் ஃப்ரெண்டு கொஞ்ச நாள் என்கிட்ட இருந்தாங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் காலையில் வரைக்கும் டைம் கொடுத்தேன். இல்லைன்னா விஷயம் தெரிஞ்ச 1 மணி நேரத்தில் உங்கள் 2 குடும்பத்தையும் வர வச்சு செட்டில் பண்ண வச்சுருப்பேன். ப்ளீஸ்ண்ணே, 2 நாள் தான். 2 நாளில் பணம் தரலைன்னா நான் பண்ணிட்டோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறோண்ணே. சரி, போ. பணம் வரணும், இல்லைன்னா நான் உன் வீட்டுக்கு வருவேன். அப்படிலாம் ஒன்று நடக்க, கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துருவோண்ணே. வரேண்ணே. பிரபு, நீ எங்கடா போகிற? அவன் பணம் கொண்டு வந்து கொடுக்குற வரைக்கும் நீ இங்கேயே இரு. கூட இருக்கிறவன்லாம் என்ன கேனப்பையன் நினச்சிடக்கூடாதுல்ல. நீ ஒன்றும் பயப்படாத மச்சான், நான் பணத்தோட வரேன். டே மச்சான், சாஸ்திரியை பிடிச்சிட்டான்டா. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பணத்தோட வரேன். பணம் கையில் கிடச்சதுக்கப்புறமா கால் பண்ணுறேன். பணத்தை கும்பகோணத்தில் வச்சிருக்காரா? நான் அவர் கையோட கூட்டு போயிட்டு வாங்கிடுறேன். ஹலோ, சொல்லு சரவணா. சாஸ்திரியை பிடிச்சிட்டேன்டா. ஏய், சூப்பர். பணம் கிடச்சதில்ல? பணத்தை கும்பகோணத்தில் வச்சிருக்காரா? நான் அங்கே போயிட்டு காஞ்சிபுரம் வரதுக்கு லேட் ஆயிரும். நீ கும்பகோணத்துக்கு போயிட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துறியா? அந்த அட்ரஸ் எனக்கு SMS பண்ணிடுறா.
ஹலோ ஒன்றும் இல்லைம்மா, இங்கே ஒரு பெரிய பார்ட்டி பிடிச்சிருக்கேன். அவங்களுக்கு நான் அட்வான்ஸ் கொடுக்கணும். சென்னையிலேருந்து கார்த்திக்னு ஒரு பையன் வருவான். வந்தான்னா பெரிய பீரோவில் பச்சை பையில் நான் பணம் வச்சுருப்பேன். அவன்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துரு. சரிண்ணா, நீங்கள் எப்போ வர? நான் வரதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகுமா. இப்போ தானே டீல் பேச ஆரம்பிச்சிருக்கோம். முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிண்ணா. அண்ணா இங்கே கரும்பாயிரம் பிள்ளையார் கோயில் தெரு எங்கே இருக்குது? நேராக போய் லாஸ்ட் ரைட் திரும்பிங்கன்னா கோயில் வந்துடும். நீ சொன்ன அட்ரஸில் தான்டா இருக்கேன். ஆனால் இங்கே வீடு பூட்டி இருக்கு. ஒரு நிமிஷம் ரா. யோ, உன் பிரார்த்தனைக்கு ஒரு அளவே இல்லையா? நீ சொன்ன அட்ரஸ்ல வீடு பூட்டியிருக்கான். எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒன்று அப்படியே கீழே தள்ளி விட்டு சாவடிச்சிடும் பாரு. புர்ரா, பணம் வீட்டில் தான் இருக்கு. நான் ஃபோன் பண்ணுறேன். டிரைவர், வண்டி கொஞ்சம் ஓரம் கட்டுங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, போயிட்டே இரு. சொல்லுங்கண்ணா. எங்கடி போய் தொலைஞ்ச நீ? தெரிஞ்சவங்க வருவாங்க, பணம் கொடுக்கணும்னு சொன்னேன்ல. ராதா மாமிக்கு உடம்பு சரியில்லைண்ணா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன். ராதா மாமி உயிரோட இருந்தா என்ன, செத்தா நமக்கு என்னடி? ஆளுங்க வெயிட்டிங், போ வீட்டுக்கு. சரிண்ணா. அவனை வரலைன்னா உனக்கு இருக்கு. சாரி தம்பி, உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். பரவாயில்ல. எங்க பக்கத்தாத்து மாமிக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வரேன். வரேங்க. சொல்டா. சரவணா, பணம் கைக்கு வந்துடுச்சுடா. சரி, நீ எவ்வளோ சீக்கிரம் காஞ்சிபுரம் வர முடியுமா வந்துரு. நானும் அங்கே வந்துடுறேன். சரியா? ஓகேடா, வந்துடுறேன். ஹலோ. டேய் பிரபு, மச்சான் பணம் கிடச்சிச்சுரா. டேய் இல்லையா சொல்கிறேன். ஆமாண்டா. நீ எங்கடா இருக்க இப்போ? டேய் நான் பெங்களூர் தான்ட்டேன். எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமா வந்துடுறேன். கார்த்திக் பணத்தை எடுத்துட்டு நேராக காஞ்சிபுரம் வந்துடுவான். ரொம்ப தேங்க்ஸ்ரா. ஏ மகேஷ், நான் கேளு. ஹலோ அண்ணா, நான் மகேஷ் பேசுகிறேன். சொல்கிறா. என்ன மேட்ரு? டேய் மகேஷ், சரவணன் பணத்தை ரெடி பண்ணிட்டான். நைட்டுக்குள்ளே வந்துடுவான். டேய் சுந்தரன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அண்ணே, பணம் ரெடி பண்ணிட்டேண்ணா. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே சரவணன் வந்து கொடுத்துருவாண்ணா. அப்படியா? அதுவா முக்கியம்? அந்த 2 பொண்ணுங்களும் நமக்கு இல்லையா? டிரைவர், கொஞ்சம் வண்டி ஓரமாக நிறுத்துங்க. டிரைவர், அந்த ஆள் வரதுக்குள்ள வண்டி எடுங்க. ஃப்ராடு ஐயோ டேய், ஹோட்டல் காட்டில் இப்படி விட்டு போறியாடா? இருட்டாயிட்டு இருக்கடா. டேய் டேய், நடமாட்டமே இல்லடா, கையில சல்லி காசு இல்லடா. டேய்